என்ஐடி விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக விடிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து தற்பொழுது திருச்சி எஸ்பி வருண்குமார் மாணவிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். விடுதி காப்பாளர் மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் கதிரவன். தற்பொழுது எஸ்பி வருண் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இருப்பினும் மாணவர்கள் போராட்டம் தொடரும்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அவங்களோட கோரிக்கை என்ன? அதாவது திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த விடுதியில் தங்கி பயின்று வருகின்றன. இந்த நிலையில நேற்று ஒப்பந்த ஊழியர் விடுதி தங்கி பயின்ற மாணவிக்கு செய்ய மூலியமாக பாலியல் ரீதியா தொந்தரவு செய்ததாக கூறப்பட்டது. இதை தொடர்ந்து அந்த மாணவி பெற்றோரிடம் தெரிவித்தபடி அதன்படி அவர் திருவனந்தபுரம் காவலத்தில் பெற்றோர் புகாரளித்தார். புகாரின் அடிப்படையில் அந்த ஒப்பந்த ஊழியரான ராமநாதபுரம் மாவட்டத்தில் கதிரேட்டில் கைது செய்து செயல் எடுத்தனர். இந்த நிலையில் அந்த புகார் அளித்த மாணவி வார்டன் போது புகார் அளித்த போது உங்கள் ஆதாயம் தரக்குறைவாக இருக்கிறது என்று வார்டன் தெரிவித்துள்ளார். அதாவது புகார் அளித்த மாணவியும் அவர் இப்படி நீங்கள் ஆதாயம் தரக்குறைவாக இருப்பா, இதனால்தான் செய்ய முடியாம தெரிவித்ததாக வார்டன் தெரிவித்துள்ளார். இதை கண்டித்து நள்ளிரவில் இருந்து தற்போது வரையானாலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் விடுதியில் தங்கி பயில்கிறோம். இந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் இதை நம்பிதான் நம்ம இதை பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிதான் நாங்கள் இங்க இருக்கிறோம். ஆனால் இங்க ஒரு ஒப்பந்த ஊழியர் சைகை மூலியமா எங்களுக்கு தொந்தரவு செய்வது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். இதனை தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் சம்பவ இடத்தில் மாணவியிடம் என்ன மாதிரியான புகார், அதாவது என்ன மாதிரியா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தார் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அவர்கள் விடுதி 3 வாரங்களுமே அவர்களை நீக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி தற்போது வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த பாதிக்கப்பட்ட மாணவரை கேட்ட சென்று திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலாவிடம் அவரிடம் சென்று இது குறித்து விசாரித்து வருகிறார். மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களை தனித்தனியாக விசாரிப்பதற்கு என்பதற்காகவே ஒரு 25 பெண் காவலர்கள் தற்போது உள்ளே வந்துள்ளனர். ஒவ்வொரு மாணவியிலும் தனித்தனியாக என்ன மாதிரிலாம் இந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் புகார் இருக்கிறது, அதாவது பெண்களுக்கு என்ன மாதிரிலாம் பாதுகாப்பில்லை, வேறு எதுவும் புகார் இருப்பது என்பதை குறித்து தனித்தனியாக விசாரித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த பகுதியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும். இவர்கள் கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் விடுதியில் தங்கி பயில்கிறோம், அதாவது நாங்கள் பெண்கள் விடுதியில் ஒரு ஆண் ஒரு ஏதோ ஒரு சின்ன சரி செய்வதற்கு வந்தாலும் அதற்கு மற்ற வார்டன் கூடவே இருக்க வேண்டும். ஏன்னா அவர் இல்லாத இதனாலதான் தற்போது இந்த மாதிரி செய்ய மூலியமா பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படும். இதனால தங்களுக்கு முழு பாதுகாப்பு வேண்டும் என்பது குறித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களிடம் தற்போது ஒழித்து வைக்கும் மூலியமாக தெரிவிப்பதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்போது அந்த பகுதியில் பேசுவதற்காக மாணவர்கள் பேசியிருக்கிறார். மேலும் ஆனாலும் அந்த விடுதி காப்பாளர் 3 பேர், அதாவது ஒரு 3 காப்பாளர்களும் அதை புகார் அளித்தவர்களிடமே உங்கள் ஆடைகள் தெரியலை, அவர்கள் அவர்களை ஒரு குறை கூறுவதாக கூறப்பட்டதனாலே தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர் போராட்டம் நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் ஆர்டிஓ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்போது இந்த பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். மேலும் அந்த திருச்சி தேசிய தொழில்நுட்ப இயக்குநரும் அது குறித்து கேட்டபோது நாங்கள் கேட்டு விசாரித்த பின்புதான் இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா வார்டனை நீக்குவதா இல்லைன்னா அது மாணவரை கேட்டபோதுதான் பண்ணுங்கன்னு தெரிவித்துள்ளார். மேலும் அதே போல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் பெண் காவலர்கள் விசாரித்த பின்பு யார் மீது தவறு இருக்கிறது அந்த From my bottom of the heart, I am saying apology, and I regret that I have done that. And whatever I have done, we thought that we are supporting them, but I don't know, they have considered in different way. But still, I wanted to apologize each and everybody, each and every student. The students want the safety measures in writing. Write as a order and serving. We wanted to be pasted everywhere official. Thank you. So what's the
திருச்சி என்ஐடி மாணவிகளிடம் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். பாலியல் தொந்தரவு புகாரை கண்டுகொள்ளவில்லை என்று விடுதி காப்பாளர் மீது புகார் எழுந்த நிலையில் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரும் வரை போராட்டத்தை விடப்போவதில்லை என்று மாணவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் தற்பொழுது விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் கதிரவன். தற்பொழுது விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரும் வரையில் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று மாணவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விவரங்கள். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் வந்து நேற்று விடுதியில் தங்கி பயின்ற மாணவிக்கு வந்து கையில் மையமாக பாலியல் தொந்தரவு செய்ததாக வந்து புகாரின் அடிப்படையில் வந்து ஒப்பந்த ஊழியரை கைது செய்து தெரியலாக்கினார் போலீசார். இந்த நிலையில வந்து அந்த வார்டனிடம் புகார் அளித்த போது ஆடை தடைபெறவாக இருப்பதாக வந்து அந்த இதை கண்டுக்காமல் இருந்ததாக வந்து விடுதி காப்பாளர் மீது மாணவிகள் வந்து அதாவது கோரிக்கையை வைத்து நன்னீரில் போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலா வந்து தற்போது பேச்சு நடத்தினர். இந்த நிலையில் வந்து விடுதி காப்பாளர் வந்து தற்போது மாணவியின் அந்த போராட்டம் நடைபெற்ற இடத்தில் வந்து நாங்கள் செய்த தவறு என்று மன்னிப்பு கோருகிறார். ஆனாலும் வந்து தங்களுக்கு முழு பாதுகாப்பு வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் வந்து அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மாவட்ட தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலாவிடமும் தெரிவித்துள்ளார். மேலும் வந்து இந்த விடுதியில் தங்கிய மாணவியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மராமத்து மற்றும் இன்னும் பிற பணிகளுக்கு வந்து ஆண்கள் மாணவியர் விடுதிக்கு வந்து பணி முடியும் வரை நிர்வாக சார்பில் பிரத்யேகமாக ஒரு கண்காணிப்பாளரை நியமிக்க வேண்டும் என்றும் வருங்காலையில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வந்து பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் படிப்பில் மட்டுமே கவனத்தில் கொண்டு மாணவிகள் வந்து தற்போது தங்கி பெய்வதால் எங்களுக்கு முழு பாதுகாப்பும் இந்த தேசிய தொழில்நுட்ப கழகம் தர வேண்டும் என்று தற்போது வந்து கோரிக்கைகள் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் அந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலாவிடமும் தெரிவித்து வருகிறார். விடுதி காப்பாளர் இது குறித்து வந்து மன்னிப்பு கோரினாலும் எங்களுக்கு இது போன்ற இந்த கோரிக்கைகளை தற்போது அளித்துள்ளனர். மேலும் வந்து அவர்கள் வந்து ஒலிபெருக்கி மூலியமாக உங்களுக்கு தேவையான என்னென்ன கோரிக்கைகளை அதை அனைத்தும் நிறைவேற்றப்படும். பெண்கள் பாதுகாப்பு முற்றிலும் முழுமையாக வந்து அவர் பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் தற்போது வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. மாணவிகளிடம் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். இது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.